ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் நாள் 6 கிலோ அளவு கருணக்கிழங்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதில் மண் அதிகமாக இருக்கும், அதனால் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கையிலே மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தான், அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. நம்ம பைல்ஸுக்கு மட்டும் இது க்யூர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். விட்டமின் சி இருக்குது. அல்சர் நல்லா க்யூர் பண்ணும் இது. இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து கிள்ளி போட்டுட்டேன். இது நம்ம மிளகாத்தூள் சேர்க்காதனால காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், பொடியாக நறுக்கி போட்டுட்டு இதோட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா சுற்றி வதக்கி எடுங்க. இது எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அரிக்கவும் செய்யாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்க வதக்க அதிலே ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்துடும். அந்த கலரே லைட்டாக மாறிடும். அந்தளவுக்கு வந்தோடனே நீங்கள் இறக்கிடலாம். இது டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இது எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.